ஹாய் கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் மாஸ்க். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய மொபைல் இல்லை கம்ப்யூட்டர் இதுக்குள்ளே இருக்கிற இன்டர்நெட்டு உண்மையான மனுஷங்களால தான் இயக்கப்படுதா? நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறது ஒரு மனுஷனா இல்லை ஒரு சாஃப்ட்வேரா? டெட் இன்டர்நெட்னு தேரின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. இந்த தேரி படி இன்டர்நெட்டு சரியாக 2016லேருந்து 2017 செத்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற 90% மீம்ஸு, வீடியோஸு, கமெண்ட்ஸு எல்லாமே ஏஐயாலையும் பாட்டாலையும் உருவாக்கப்பட்டது. நம்ம ஒரு ஃபேக் வேர்ல்டுக்குள்ளே வச்சிருக்கிறது யாரு, இது எதுக்காக, யாருக்காக அப்படிங்கிறத பற்றி இந்த இன்டர்நெட்டோட டார்க் பேஜ் தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டெட் இன்டர்நெட் தியரியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல பார்க்குறேன். வாங்க பாட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பாட்டுனா ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். இது மனுஷங்க செய்ய வேண்டிய வேலைகளை இன்டர்நெட்டில் மனுஷங்க இல்லாமே தானாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே செஞ்சிடும். இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இது எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு பாட்டுக்கு முன்னாடியே சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு போஸ்ட்டில் சூப்பர்னு கீவேர்டு இருந்தால் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு லைக் போட்டுரும். இதுதான் அந்த பாட்டோட ஒரு வேலை. அது ஒரு செகண்டுக்கு லட்சக்கணக்கான தடவை கூட இதை அது பண்ணுமா. அப்புறம் இந்த பாட்லேயே 2 விதமான ஒரு பாட்ஸு சொல்கிறாங்க. நல்ல பாட்ஸு, கெட்ட பாட்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பாட்ஸை பற்றி பார்ப்போம். இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற வெப்சைட்டில் படித்து நம்ம சர்ச் பண்ணும்போது ரிசல்ட்டை கொடுக்குது. அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் பாட்னு ஒரு பாட் இருக்குது. நீங்கள் ஏதாவது வெப்சைட்குள்ளே போனால் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு ஒரு கீழே அது போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான். அடுத்து கெட்ட பாட்டை பற்றி பார்ப்போம். அதில் இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் சுத்தமாக கண்டென்ட்டே இல்லாமல் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. நம்ம கூட யோசித்து பார்த்துருப்போம், இது என்னடா இது, இந்த சேனலில் எதுவுமே போஸ்ட் பண்ணல, ஆனால் எப்படி இவங்க இவ்வளோ ஃபாலோவர்ஸு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கன்னு. அது எல்லாமே கெட்ட பாட்ஸ் தான் சேர்ந்தது தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கிளிக் திஸ் லிங்க் டு வின் ஐஃபோன்னு ஒரு வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கமெண்ட் வரும்ல, அதை செய்கிறதும் அந்த பாட்டு தான். அடுத்து ஸ்கேல்பர் பாட்ஸ்னு ஒரு பாட்ஸ் இருக்குது. ஆன்லைன் சேலில் நம்ம கிளிக் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே சோல்ட் அவுட் ஆகும். ஏன்னா இது பாட்ஸு மனுஷங்களை விட வேகமாக எல்லா ப்ராடக்டையும் புக் பண்ணிடுது. இப்போ பாட்ஸை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க தேரிக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் இன்டர்நெட்னா மனுஷங்க அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுற ஒரு இடமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ட்விட்டரில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னா இதை ஆரம்பித்து வைக்கிறது மனுஷங்க இல்லை, பாட்டு தான். சைனா, ரஷ்யா, அப்புறம் இந்தியாவில் கூட இருக்கிற பெரிய பெரிய சர்வர் ரூம்ஸில் லட்சக்கணக்கான ஃபேக் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுது. இந்த பாட்ஸை தான் போஸ்ட் போடுது, அதுவே தான் லைக்கும் பண்ணுது, அதுவே தான் கமெண்ட்லேயும் சண்டை போட்டிருக்குது. இதை பார்க்குற நீங்கள் எல்லாமே இதை தான் பேசுகிறாங்க போல இருக்கு அப்படிங்கிறத நம்பி ஒரு மாயைக்குள்ளே நீங்கள் விழுந்துடுறீங்க. இப்போ நம்ம பார்க்குற கண்டென்ட்டை பார்ப்போமா? யூடியூப்பில் ஆட்டோமேஷன் சேனலுக்குன்னு ஒரு பெரிய பிஸ்னஸே நடக்குது. ஏஐ ஸ்கிரிப்ட் எழுதலாம், ஏஐ வாய்ஸ் கொடுக்கலாம், ஏஐயில் தம்ப்நெயில் ரெடி பண்ணும். ஒரு மனுஷனோட என்னெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே ஒரு ஏஐயே ரெடி பண்ணிடுது, அதுவே பப்ளிஷும் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், இது பப்ளிஷ் பண்ணதை பார்க்குறதும் ஒரு ஏஐயாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஏஐ கண்டென்ட்டை ஏஐயே பார்த்து ஏஐயே ஷேர் பண்ணி ஏஐயே அது லைக் பண்ணி இப்படி ஒரு இன்ஃபினிட்டி லூப்புக்குள்ளே இது நம்மளை கொண்டு வந்துடுது. இதில் மனுஷங்களோட ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டி டெட் ஆகிடுது. ஆமாம், இது எதுக்காக இந்த இல்யூஷனை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று மணி, இன்னொன்று பவர். அட்வர்டைசர்ஸை ஏமாற்றி பணம் பண்ண பாட்ஸை வச்சு வியூஸ் ஏற்றுறாங்க. அதனால் உங்கள் மைண்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் தேடுற ஒரு விஷயத்தில் நீங்கள் எந்த ப்ராடக்டை வாங்கணும்னு உங்கள் பிரெயினை உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி ஃபேக் ஒப்பீனியன்ஸை ட்ரெண்ட் ஆக்குறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தான் அந்த பொருளை சூஸ் பண்ணுறீங்கன்னு, ஆனால் உங்கள் டிசிஷன்ஸை ஒரு ஆல்கரிதம் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்துருக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் மக்கள் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாயிருச்சு. பல பெரிய கம்யூனிட்டிஸ் இப்போ கோஸ்ட் டவுனாக மாறிடுச்சு. அங்கே இருக்கிற எல்லா டெட் அக்கௌண்ட்ஸ் தான். இப்போ எப்படி நான் சொல்ல வரேன்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டினா ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அது ஆல்ரெடி ஏற்கனவே அந்த குரூப் யாருமே இருக்க மாட்டாங்க, டெட்டாக இருக்கும். ஆனால் ஏஐ வச்சு அதை ஒரு ஆக்டிவ்லேயே வச்சுருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா,
அந்த பிளாட்ஃபார்மோட வேல்யூவை குறையாம காட்டுறதுக்காக பாட்ஸை வச்சு ஆக்டிவ் மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டு 100 லைக் வருதுன்னா அதில் 80 லைக்ஸ் வந்து பாட்ஸாக தான் இருக்கும். 100% வந்து அதுக்கு நம்ம வந்து கேரண்டி கொடுக்கலாம். வி ஆர் லிவிங் எ டிஜிட்டல் இல்யூஷன். இதுதான் வந்து உண்மையாகவே அங்கே நடக்கிறது. இந்த இல்யூஷன், அதாவது இந்த டிஜிட்டல் உலகத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கணும். டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ see ஆன் தி ஸ்க்ரீன். இன்டர்நெட்டை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவுக்கு போடுற கமெண்ட்டை நான் ஹியூமனாக தான் படிப்பேன். ஸோ உங்கள் தாட்ஸை சொல்லலாம். ஸ்டே ரியல், ஸ்டே ஹியூமன். நான் உங்கள் மிஸ்டர் மாஸ்க். பாய்.